அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. கிராம்ப்டன் சீலிங் மேனு ரன்னிங் ஆகலை, அது என்ன ஃபால்ட்டு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ரன்னிங்கே ஆகலை, சுற்றி விட்டாலும் சுத்த மாட்டுக்கு. இப்போ இதை கழட்டி பார்க்கணும். ஸ்க்ரூ எடுத்து அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கிறோம். அடுத்து கண்டென்சரில் உள்ள லீடு எல்லாத்தையும் கழட்டிட்டு அடுத்தாப்புல சீரியஸ் போர்டு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு லீடு மட்டும் சப்ளை வருது, ஒரு லீடு வரல. இப்போ இதை கழட்டி பார்க்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிறோம். லீடு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல ஏர் டைட்டில் தான் நிற்கும். சுற்றி வச்சு தட்டினோடனே வந்துடும். இந்த ஸ்ப்ரிங்கு ப்ரெஸ்ஸிங்கில் தான் நிற்கும். இப்போ கழட்டி எடுத்த உடனே எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த காயிலில் எரிஞ்சிருக்கு. இப்போ அதில் அந்த ஷாப்பில் உள்ள ஒயரை அப்படி வெளியே எடுத்துக்கிடுவோம். எல்லா ஒயரையும் வெளியே எடுத்து விட்டு அந்த எரிஞ்சதை எடுத்து விட்ருவோம். எடுத்துகிட்டு இப்போ ஒயரை எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கிடுவோம். மஞ்சள் கலர் ஒயர் தான் எரிஞ்சிருக்கு. இப்போ அதில் சால்ட்ரின் வைக்கிறதுக்கு சால்ட்ரின் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ அதில் உள்ள ஒயரு ஸ்லீவ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இல்லை காயிலில் எனாமலை சுரண்டி பார்க்கும். சுரண்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அலுமினிய காயில் இருக்குது, காப்பர் காயில் இல்லாமல். இது கிராம்ப்டன் ஃபேன்லேயே கம்பெனி ஃபேன்லேயே இப்படி இருக்குது. அந்த எரிஞ்ச இடத்த அப்படி பிளேடு வச்சு சுரண்டி விட்டுக்குருவோம். சுரண்டிட்டு இப்போ இதில் அந்த 3 லீடு ஒயருக்கு கட் பண்ணி ஒயரை உள்ளே முடிஞ்சு விட்டு சொருகிக்கிடுவோம். சால்ட்ரின் வைக்க முடியாது, அதனால் சால்ட்ரினை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அப்படி முடிஞ்சு மட்டும்தான் விட முடியும். சால்ட்ரின் வச்சாலும் நிற்காது. இப்போ 1 நம்பர் சிலுவை அந்த 2 ஸ்டார்டிங் ஆயில் ரன்னிங் ஆயிலில் சொருவிட்டு அடுத்தாப்பில் அதை பிளேடு வச்சு சுரண்டி விட்டுக்குருவோம். அடுத்தாப்பில் அந்த எரிஞ்ச இடத்துல சால்ட்ரின் வைக்க முடியாது, அதனால் ஒரு காப்பர் கம்பி மாதிரி எனாமலை பிளேடு வச்சு சுரண்டி அதில் காப்பர் கம்பியை உள்ளோடி விட்டு முடிஞ்சு விட்டு கட்டி பிளேடு வச்சு முடிஞ்சுக்கிடுவோம். இப்போது காயிலில் சப்ளை வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு சீரியஸில் ஒயரை செக் பண்ணி பார்க்கும். ஸ்பார்க் எதுவும் வரல, சப்ளை கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதில் அந்த எல்லோ கலரு எல்லா ஒயர்லேயும் சிலுவை போட்டுக்குருவோம். சிலுவை போட்டு அடுத்து அந்த எல்லோ கலர் ஒயரை அந்த நம்ம காப்பர் முடிஞ்சு விட்டோம்னா அந்த ஒயரில் முடிஞ்சு விட்டுட்டு அடுத்து அந்த பிளாக் கலர் ஒயரை ரன்னிங் ஆயில் கொடுத்துட்டு அடுத்து ஸ்டார்டிங் ரன்னிங்கும் அந்த ப்ளூ கலர் ஒயரை கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை அந்த சிலுவை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நூல் வச்சு கட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த எல்லோவையும் பிளாக்கையும் நூல் வச்சு கட்டிக்கிடுவோம். ப்ளூ கலர் ஒயரை தனியாக வச்சு அதே மாதிரி நூல் வச்சு கட்டிக்கிடுவோம். அதை கட்டிட்டு அடுத்தாப்புல இதை ஆயில் அடித்து காய வச்சு அப்புறம் மாட்டி பார்க்கணும். இப்போது ஆயில் அடிக்கணும். அதுக்கு ஆயில் ஊற்றி ப்ரெஸ் வச்சு அப்படி ஆயில் அடிச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு மேலே அடிச்சுட்டு அப்புறம் திருப்பி வச்சு பின்னாடியும் அடிச்சுக்கிடுவோம். அடித்து நல்லா காய வச்சுட்டு அப்புறம் அந்த ஃபேன் டூமை மாட்டி செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம லீடு செக் பண்ணி லீடு பற்ற வைக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இதில் கனெக்ஷன் வந்து சென்டரில் அந்த ப்ளூ கலர் ஒயரை கொடுக்கணும். கீழே பிளாக்கு, அடுத்து மேலே எல்லோ கலர், இந்த மாதிரி கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும்.